தேர்தல் ஆணையத்தில் நம்ம சார்பாக அணிவிக்கும் ஐயா தலைவர் போயிருக்கிறதா சொல்றாங்க கௌரவ தலைவர். அதாவது பையா பொய் வச்சுன்னு பேசுறதுனால அவங்களுடைய வேஷம் கலைந்து விட்டது, கலையப்போகுது. அது பொய் சொன்னவங்க ஐயோ பொய் சொல்லிட்டோமேன்னு ஏங்க போகிறாங்க. அந்த அளவுக்கு வேலை நடந்துட்டுருக்கு. ஏன்னா உண்மையான 46 வருஷமாக ஓய்வின்றி உழைச்சிட்டவரேன் நான். ஆனால் இன்றைக்கி சில ஒரு கும்பல் பாட்டாளி மக்கள் கட்சி அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டுருக்காங்க. அவங்களுடைய வேஷம் நிச்சயமாக கலைக்கப்படும். ஐயா இப்போ தேர்தல் ஆணையத்தில் நம்ம சார்பாக அணிவிக்கும் ஐயா தலைவர் போயிருக்கிறதா சொல்றாங்க கௌரவ தலைவர். அதாவது பையா பொய் வச்சுன்னு பேசுறதுனால அவங்களுடைய வேஷம் கலைந்து விட்டது, கலையப்போகுது. அது பொய் சொன்னவங்க ஐயோ பொய் சொல்லிட்டோமேன்னு ஏங்க போகிறாங்க. அந்த அளவுக்கு வேலை நடந்துட்டுருக்கு. ஏன்னா உண்மையான 46 வருஷமாக ஓய்வின்றி உழைச்சிட்டவரேன் நான். ஆனால் இன்றைக்கி சில ஒரு கும்பல் பாட்டாளி மக்கள் கட்சி அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டுருக்காங்க. அவங்களுடைய வேஷம் நிச்சயமாக கலைக்கப்படும். நீங்கள் பார்த்தீங்க, நேற்றும் பார்த்தீங்க, இன்றைக்கும் பார்த்தீங்க. மாநில செயற்குழுவில் எவ்வளோ கூட்டம், கார் மட்டும் 8000 எவ்வளோ கார், எவ்வளோங்க 800 காரு அந்த ஓபிஆர் அந்த மண்டபத்துக்கு பக்கத்தில். பொதுக்குழுவில் 7,000-8,000 பேர் பொதுக்குழுவில். அதே மாதிரி நம்ம மகளிர் மாநாடு பூம்புகாரில் கட்டுக்கடங்காத கூட்டம். இப்படி பாட்டாளி மக்கள் கட்சி வன்னியர் சங்கம் அப்படின்னு சொன்னால் அது நாங்கள் தான் சொல்கிறதுக்கு வெக்கமாக இருக்குது. நாங்கள் தான் சொல்லும்போது இன்னொருத்தர் நீங்கள் கேட்பீங்க, அது யாரும் அந்த கும்பல் தான். அது ஒரு கும்பல். அந்த கும்பலுடைய வேஷம் கலைச்சிட்டோம். எப்போ கட்சியை விட்டு நீக்கணுமோ அன்றைக்கே கலைஞ்சு போச்சு. அதெல்லாம் போலி ஆசாமிகள். அவங்களாம் போலி ஆசாமிகள், போலி நபர்கள். இதில் கூட போட்டிடுறாங்க. அதாவது தென் கொரியா, ஜப்பான் அங்கெல்லாம் கூட போட்டி போட போகிறாங்க. மாம்பழ சின்னத்தில் தென் கொரியா, ஜப்பான், அப்புறம் மாவட்டம் அது நாடு மொரீஷியஸ் தீவில் கூட போட்டியிட போகிறாங்க. அன்புமணி பையாக பொய் சொல்கிறார் என்று ராமதாஸ் கடுமையான விமர்சனங்களை முன்வைத்திருக்கிறார். ஏன் பொய் சொன்னோம் என்று வருந்தும் அளவுக்கு நடவடிக்கை எடுக்கப் போவதாகவும் அவர் எச்சரிக்கை விடுத்துள்ளார். அன்புமணி தரப்பு போலி ஆவணம் தந்து மாம்பழம் சின்னம் பெற்று வந்துள்ளதாக ராமதாஸ் குற்றம் சாட்டியிருக்கிறார். போலி ஆவணம் தந்து மாம்பழம் சின்னம் பெற்ற அன்புமணியின் வேஷம் கலைந்துவிட்டது என்றும் அவர் கூறியிருக்கிறார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.